and Chef YKU. நாங்கலாம் So இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம வந்து white sauce pasta with chicken balls செய்யறது எப்படி பார்க்க போறோம். ஓகே சூப்பர். இப்போ एक्चुअली பாஸ்தா ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்லோட் பண்ணிருந்தோம். பட் இருந்தாலும் இந்த white sauce pasta நிறைய பேர் கேட்டிருந்தாங்களா. அதனால வந்து இன்னைக்கு இந்த ரெசிபி முடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக. அது வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா ரெசிபி தான். ஒரு half an hour இருந்துச்சுனா போதும். half an hour இருந்தா போதும். இந்த மாதிரி 3 பாத்திரம் 4 பாத்திரம் வச்சு கழுவுறவங்களுக்கு வேலை கொடுக்கும். பார்க்க அப்படி பெருசா இருக்கும். ஆனா வந்து செய்யும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆமா. பாக்குறேன். பாருங்க எத்தனை குண்டா இருக்குன்னு மட்டும் பாருங்க எங்க டேபிள்ல. கொஞ்சம் பார்த்து நீங்க ஒரே குண்டால பண்ணுங்க. ஓகே. அப்போ கொஞ்சம் லேட் ஆகும். half an hour ஆகாது. சரி ஓகே. இப்படி பண்ணா half an hour முடியும். வீட்ல ஹஸ்பண்ட்ஸ் இருந்தா கழுவி விட்டுருங்க. Thank you. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பால்ஸ் ரெடி பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா. அதுக்காக இங்க ஒரு 2 சிக்கன் பிரஸ்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் 250 கிராம் இருக்கும். ஸோ நல்லா வந்து அரைத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன்க்கா. அடுத்து வந்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சிருக்கேன்க்கா. அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அங்கே கொஞ்சம் ட்ரை ஹெர்ப்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, அது ஒரு 2லேருந்து 3 பிஞ்சு. காக்கா அப்படி சொல்லல, அப்படி போடுறது ஐயோ போட்டனேடா இப்போ. சரி பரவாயில்லைங்க, என்ன பண்ண முடியும். நீ எடுத்து அளந்தல்ல வைக்கணும். 2-3 பிஞ்சு தானே சொன்னேன். ஓகே இப்போ அப்படியே மிக்ஸ் பண்றேங்க பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு. எதுல மிக்ஸ் பண்ணனும்? கையில தான். கையில பண்ணனும். சாரி. சோ இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸ் ஜாஸ்தி போட்டனால உப்பு கம்மியா போடணுமா? இல்ல ஹர்ப்ஸ்ல உப்பு இருக்காது. சரி ஓகே. அதான் உப்பு கரெக்ட்டா தான் போடணும், எவ்வளவு தேவையோ. புடு நான் மிக்ஸ் பண்ணிறேன். இது கையில மிக்ஸ் பண்ணா தான் வந்து கரெக்ட்டா மிக்ஸ் ஆகும். அப்படிங்களா? சரி போடு. சாரி ஃபார் தி ஸ்பூன். ஒரு மாதிரி அந்த பஞ்சி ஃப்ளேவர் வேணும் இல்லையா? ஒயிட் சாஸ் கொஞ்சம் பிளாண்டா இருக்கும்போது அந்த பஞ்சி ஃப்ளேவர்க்காக தான் நான் போட்டேன். அது ஒயிட் சாஸ்ல தான் போடணும். நீங்க எதுக்கு இதுல போடுறீங்க? எதுலயோ ஒன்னு போட்டனா இல்ல, எல்லாம் அந்த ஒரே இதுல தான கலக்க போறோம். கரெக்ட் தான். ஏதோ ஒன்னு கடிக்கும்போது அந்த பஞ்ச் வருமா இல்லையா? வரும். வரணும். சரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுக்கா. இதை வந்து நம்ம அழகாக உருண்டையாக பிடித்து பேனில் போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போய் கை வாஷ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டேங்க்கா. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேன் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றணும். ஆமாம் கொஞ்சமாக. ஓகேக்கா, நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை எடுத்து பேனில் சேர்த்துக்கலாம். ஓகே. இதை கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம்க்கா. ஓகே, சும்மா சாட்டே மாதிரி பண்ணி எடுக்கணும். ஆமாம் ஆமாம். நல்லா ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆயிடும். நல்லா ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து நம்ம யஷ்வந்த் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கையை வச்சே போட்டு பொரிச்சு எடுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். அந்த வித்தையை வந்து இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் ஒரு வீடியோவாக பார்ப்பீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணாமல் எப்படி சமைப்பது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். நாங்கள் இல்லை, யஷ்வந்த் பண்ணுவோம். நம்ம வேண்டாம், நீ பண்ண. சரி இப்போ நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மீதமுள்ள மின்ஸ் சிக்கனையும் உருண்டைகளாக மாற்றி பேனில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி எல்லாம் கொதிச்சிட்டு இருக்கு. நீங்கள் இப்படி வந்துடுறீங்களா? பாஸ்தா போட்டுறவா இதில்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்புக்கா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பாஸ்தாவை போட்டுடலாம். ஒரு 300 கிராம் பாஸ்தா இருக்குது, அதை முழுமையாக அப்படியே சேர்த்துக்குவோம். ஓகே, சரி நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து அவ்வளோதாங்க, அந்த பவுல் எடுங்க. அப்படியே எடுத்து அந்த பவுலில் மாற்றிடுங்க. எண்ணெய் எல்லாம் மாற்றணும். ஆமாம், எண்ணெய் இல்லாமல் தான் மாற்றணும். நீ கையில் எடுத்து போடுவியே, போட. இல்லை வேணாங்க, எல்லாம் சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஷெஃப்பாக இருக்கீங்க. ஆமாம், எப்பயுமே அப்படி தான். எப்பயுமே. சரி, ரைட் ரைட். ஓகே. ஆனால் நான் யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா ஒயிட் பாஸ்தாவில் சிக்கன் வந்து அப்படியே தான் இருக்கும், லைக் இந்த மாதிரி பால்ஸாக இருக்காது இல்லை? ஓகே புரியுது. இல்லை நான் வந்து இது என்னுடைய ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஓகே ஓகே. இது வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு டாப்பிங் மாதிரி தான். நம்ம வந்து நமக்கு பிடித்த எந்த ஃப்ளேவர்லேயோ எந்த முறையில் வேணாலும் செய்யலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஓகே.
இதே வந்து வெஜ் பாஸ்தா செய்யணும்னா வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி ஒன்றும் அது ரொம்ப ஈஸி. ஒரு சாஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரொக்கோலி, கேப்சிகம், கார்ன், அதுக்கப்புறம் இது மஷ்ரூம்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஒரு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் அண்ட் பாஸ்தா சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நம்ம பெண்ணை பாஸ்தா இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக ஒரு 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும்க்கா. ஆமாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் நமக்கு நல்லா ஹையாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 6 to 7 மினிட்ஸ் போதும். ஒருவேளை ரொம்ப ஃப்ளேம் லோவாக தான் இருக்குது, அதுக்கு மேலே ஹையாக வர மாட்டேங்குது அப்படின்னா அப்போ அதை இன்னொரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் அது குக் ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாஸ்தா குக் ஆகிடுச்சுக்கா, அதை அப்படியே தண்ணி இல்லாமல் எடுத்து அவங்க ஒரு பவுல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பவுலில் மாற்றிக்கோங்க. ஓகே, இது எப்படி வெந்துருச்சான்னு கண்டுபிடிங்க. சொல்கிறேன், மாற்றிக்கோங்க. மாற்றுங்கக்கா சொல்கிறேன். இது வந்து எடுத்துட்டு கோல்ட் வாட்டர்ல வந்து நம்ம இது பண்ணணும். இல்லைக்கா, ஆக்சுவலாக வந்து இந்த பெண்ணை பாஸ்தா இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 to 8 மினிட்ஸ் ஆகும். அதை என்ன பண்ணணும்னா 8 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம்னா எடுத்து கோல்ட் வாட்டரில் போடணும். அப்போ தான் வந்து அந்த எந்த பதத்தில் குக் ஆகிருக்கோ அதுலேயே மெயின்டைன் ஆகும். பட் இது இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் ஹீட் கம்மியாகல, இல்லைனா இன்னும் கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வாட்டரில் போட்டு அலசவே வேண்டாம், கரெக்டாக இருக்கும் இதுவே. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, இந்த பாஸ்தா வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இன்னரில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கலராக இருக்குது பார்த்தீங்களா. குக் ஆனது இப்படி இருக்கும், குக் ஆகாதது இந்த ரிம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் சர்க்கிளே தெரியும். இப்போ அது மேலேயும் கீழேயும் வந்து இந்த கலரில் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற ரிம்மு மட்டும் நல்லா டார்க் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா குக் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஆமாம், இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். இதை எடுத்து அப்படி சைடில் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம்க்கா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது வந்து 500 ml அளவு பால், காய்ச்சாத பால். காய்ச்சாத பால் தான் பேனில் சேர்ப்போம். காய்ச்சி ஆற வச்சு அப்படி கூட பண்ணலாம். இல்லை வேணாம். இப்போ இதில் வைக்கவா? இல்லைக்கா, ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு 2 to 3 கிராம்பும் சேர்த்துக்கலாம். இது கூட பிரியாணியிலே ஒன்று சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சாஸில் வந்து நட்மெக் இருக்கு இல்லையா, அதை கிரேட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். இந்த ஃப்ளேவர் ஒரு பிடிக்கல அப்படின்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது பால் லேசாக கொதிக்கணும், ஸோ அது வரைக்கும் இதை ஹீட் பண்ணிப்போம். இது வந்து உன்னோட ரெசிபி அல்ல ஜென்ரலாகவே ஒயிட் சாஸ் இப்படி தான் பண்ணுவாங்க? இந்த வெங்காயம், கிராம்பு, அதுக்கப்புறம் நட்மெக், பிரியாணி இலை, பூண்டு இதெல்லாமே போடுவாங்க. ஓகே. இது நல்லா கொதிக்கணுமா? இப்போ லேசாக கொதிக்கணும். லேசாக. சரி, இப்போ நம்ம பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சுக்கா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ரூ ரெடி பண்ண போகிறோம். ரூ அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மைதா, பட்டர்லாம் வச்சு செஞ்சோம் இல்லையா, அதை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போக்கா இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம்க்கா. சரி, வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால், ஊற்றக்கூடாதுக்கா, வடிகட்டக்கூடாது, இதில் ஊற்றிக்கலாம். ஆமாம், வடிகட்டக்கூடாது. டேரெக்டாக எடுத்து பேனில் ஊற்றிடலாம். இப்போ இந்த சாஸ் வந்து லைட்டாக திக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வந்து குக் பண்ணிப்போம். ஸோ இந்த சாஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கா? இதுக்கு வந்து ஆக்சுவலாக பர்டிகுலர் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்கக்கா. 1:1:10 சொல்லுவாங்க. அதாவது 1 part ஆஃப் மைதா, 1 part ஆஃப் பட்டருக்கு வந்து 10 parts ஆஃப் பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாஸ் நான் வந்து ட்ரை பண்ணும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளேமில் தான் வந்து மேட்டரே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் 1 part ஆஃப் மைதா அண்ட் 1 part ஆஃப் பட்டர் போட்டு குக் பண்ணிவிட்டு அதில் 10 parts ஆஃப் பால் ஊற்றினாலும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் வைங்களேன், அதெல்லாம் கெட்டியாகிடும். சாஸ் கன்சிஸ்டன்சிலே இருக்கிறதுனால ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மாறிடும். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 ஸ்பூன் மைதா 1 ஸ்பூன் பட்டர் போட்டு குக் பண்ணிவிட்டு பால் ஊற்றி ஒரு திக் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் அது தேவையான அளவு பால் ஊற்றி அதை மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலராக வந்து மெஷர்மெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. அந்த பதம், ஆமாம், பதம் பார்த்து தான் எப்பவுமே செய்யணும். அது
அதே மாதிரி இப்போ இந்த சாஸ் இருக்கு இல்லையா, பொதுவாக சாஸோடைய கன்சிஸ்டன்சி என்னவோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இதை இறக்கிடணும்க்கா. ஏன்னா அது ஆறுனதன் பிறகு கொஞ்சம் கெட்டியாகிடும். ஆமாம், ஓகேக்கா. ஆமாம், இப்போ ஹையில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து இந்த வெங்காயம், கிராம்பு, அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த மைதா லம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. நல்லா பண்ணுங்க யஷ்வந்த். இல்லைக்கா, இதுக்கு மேலே பண்ணோம் அப்படின்னா அந்த மாவு நல்லா கொஞ்சம் சாப்பிடும்போது தெரியும். அதுக்காக தான் சொல்லணும்ல. சொல்லிட்டேனே இப்போ தான். என்னமா சமாளிக்கிறாங்க. நம்ம பெஷ்மல் சாஸ்லக்கா இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது பண்ணும்போதும் சேர்த்துக்கலாமா இல்லை எதாவது? பண்ணும்போதும் சேர்த்துக்கலாம், இப்பயும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாலிடான விஷயத்தில் தான் வந்து குக் ஆனதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து லிக்விட் தானே, அதனால் வந்து நம்ம மறக்காமல் எப்போ சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ கடாய் வச்சுருவோமா? இப்போ கடாய் எடுத்துக்கலாம். நல்லா ஜிலேபி சுடுற கடாய் மாதிரி ஒரு கடாய். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் இப்போ. ஆமாக்கா, இது எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தான். ஆமாம். ஏன் நீ பட்டர் போடல? நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? நான் அப்படி சொன்னேன்னா இது மாதிரி சொல்லுவீங்க, நீ மட்டும் டயட்டில் இருக்க. டயட்டு ஆனால் பார்க்குறதுக்கு இப்போ நல்ல உருண்டையாக தான் இருக்கீங்க, என்ன டயட் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் டயட்டே கிடையாது. எது நினச்சும் சொல்லக்கா. நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடாயிடுச்சுக்கா. இதில் ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது மேக்ஸிமம் 50 கிராம்க்கா, பட் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து ஒரு 30 கிராம் அளவு நறுக்கிய குடைமிளகாய் சேர்த்துப்போம். இந்த நேரத்தில் இதில் கொஞ்சம் சிக்கன் பால்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே கொட்டிடுங்க. இல்லை வேணாம். அடுத்து இப்போ இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அந்த பாஸ்தா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமாம், இது ஃபுல்லாலாம் ஆகணும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா, க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் வெஜிடபிள்ஸ். சிக்கன் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது. ஓ ஓகே ஓகே. கொஞ்சமாக செஞ்சு கட்டுறோமா? இல்லைக்கா, ஒரு போர்ஷனுக்கா, இது மொத்தமாக செய்ய முடியாது. அதனால் ஒரு போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறோம். ஓகே. நம்ம வந்து சாஸ் ஊற்றிட்டு பாஸ்தா போடக்கூடாது. ஏன்னா வந்து சாஸில் மைதா இருக்கனால நம்ம குக் பண்ண கெட்டியாகிட்டே இருக்கும். அதனால் பாஸ்தாவை போட்டு பாஸ்தா ஹீட் ஆனதன் பிறகு நம்ம இந்த சாஸ் எடுத்து மேலே ஊற்றி சர்வ் பண்ணாலே போதும். ஓகே. ஆஹா, தெரிஞ்சிருந்தா லஞ்ச் கம்மியாக சாப்பிட்டு வந்துருப்பேனேடா. இதுக்கு தான் நான் லஞ்ச் சாப்பிடாம வாங்கினேன். நல்லா இப்போ நல்லா நெய் ஊற்றி சாப்பிட்டு அப்படியே தூக்கம் வருது. ஓகேக்கா, பாஸ்தா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவனோ ஒருத்தன் சைடில் பேசிட்டே இருக்கான், அவனை அடிச்சுட்டு வந்துடுவான். நான் நம்மளுக்கு எவ்வளோ சாஸியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்க வேண்டியது தான். I like a little extra saucy. ஓகே, இப்போ ஊற்றிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது கூட கொஞ்சம் ட்ரை ஹர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். ட்ரை ஹர்ப்ஸும் சேர்த்துக்கலாம், ஆரிகானோவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேக்கா, ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்து அழகாக பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அதை டேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் சீஸ் வேணா அப்படியே மேலே துருவி. ஆமாக்கா, மொசரல்லா, ப்ராசஸ் சீஸ், நெக்ஸ்ட் வந்து செட்டார் இருக்கு இல்லையா, என்ன சீஸ் பிடிக்குமோ அதை அப்படியே மேலே கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா சீஸ் ஸ்லைசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா கொதிக்க இருக்கும்போது ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து மேலே போட்டு போர்ஷன் சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது நல்லா மெல்ட் ஆகிடும். ஓகே, ஆமா. ஓகேக்கா, இப்போ இது உங்களுடைய டைம், டேஸ்டிங் டைம். நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நல்லா நடுவுல இருந்து நல்லா அப்படியே கலந்து எடுக்கவா? எடுங்க. நல்லா அப்ளை நீ போறதுக்கு இன்னொரு 1 hour ஆகும். யாரா ஹை ஃபை போறா. ஓகே, யூசுவலாக வந்து எனக்கு இந்த கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம்
ஓரளவு பிடிக்கும். இந்த பாஸ்தா, இந்த ஒயிட் சாஸ் வச்சு பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான எபிசோடாக இருந்தது. எனக்கு ரொம்பவே இது வந்து பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் பட் யம்மி ஒரு குயிக் டின்னராகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி ஈஸி. இல்லை நீங்கள் இப்படி தான் சிக்கன்லாம் பண்ணி போடணுன்னு கூட இல்லை. வீட்டில் வந்து நமக்கு இந்த கேப்சிகம் அதெல்லாம் இருந்தாலே போதும் இல்லையா? கார்ன் சிக்கன் டேரக்டாக நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட இதில் வந்து நீங்கள் மாற்றி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Until then, bye from Chef YKU and Divya. Bye bye.